ச்சே, சண்டேவா சண்டே. இந்த சண்டே வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே நோண்டிட்டு இருக்கான். இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். ஹம். இந்த சண்டேவாதி இவனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போக வைக்கணுமே. என்ன பண்றது? ஐடியா வந்துருச்சு. சொல்லுடி சக்தி. எனக்கு எங்கடி இந்த சண்டேலாம் இருக்கு? எனக்கு எல்லா டேவும் ஒன்று தான். அவரும் பாவம் இல்லை, ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி, என்ன விடுடி. நீ எங்க போற? நீ தான் சண்டே அவுட்டிங் போகாம இருக்க மாட்டியே. ஓ, ஈவினிங் ஷாப்பிங் மால் போறியா? சரி சரிடி, நீ என்ஜாய் பண்ணு, நான் ஃபோனை வச்சிடுறேன். ஆஹா, சக்தி ஈவினிங் ஷாப்பிங் மால் போறாளா? நமக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். என்னங்க, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ம் ஏமா, இந்த சண்டே ரொம்ப போர் அடிக்குதுல, வா ஷாப்பிங் மால் போயிட்டு வந்துருவோம். நீயும் KFC போகணும்னு சொல்லிட்டே இருந்தல, அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? நம்மளும் ஷாப்பிங் மால் போலாமா? ஆமாடி செல்லம், சண்டே ஒரு நாளாச்சு உன்னை ஆசையா வெளியே கூட்டு போகணும்னு நினைச்சேன். அப்படியே அன்பு பொங்கிட்டாலும் பரவாயில்லங்க, இருக்கட்டும். உங்களுக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் நான் நாள் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். நீ கிளம்பு, நம்ம மால் போயிட்டு வந்துடலாம். சரிங்க. கல்யாணத்தப்ப பார்த்தது. சரி, இன்னைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டுற வேண்டியதான். ஏமா, போன்ல சக்தி வரதா பேசிட்டு இருந்த, அவளை எங்கேயும் காணோம்? ஆமாங்க, அப்படிதான் சொன்னா. ஆனா அவங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க போல, அதனால அவ வரலன்னு அப்புறமா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா. என்ன வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாளா? இதேண்டி நீ என்கிட்ட முன்னக்கூடியே சொல்லல? அட என்னங்க நீங்க இங்க வந்து அவளை பத்தி பேசிக்கிட்டு. வாங்கங்க, சண்டேவை என்ஜாய் பண்ணுவோம். அவ கிடக்குறா குந்தாணி.